SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அடிப்படை கொள்கையை மீறுகிற செயல். அதை யார் செய்கிறார்? அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை, கொள்கைகளை காப்பாற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீறி இருக்கிறார். உண்மையிலே இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் யார் மேல எடுத்திருக்கணும்? அது தொண்டர்கள் விரைவில் முடிவு செய்வாங்க. அதனால்தான் நாங்கள் சொன்னோம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்த இயக்கத்துடைய எம்ஜிஆருடைய ஆன்மா மன்னிக்காது. அம்மாவுடைய ஆன்மா நம்மை மன்னிக்காதே என்று சொன்னோம். ஆனால் அதை ஏற்க மறுக்கவில்லை. அவர் காது கேட்க மறுத்து விட்டது. அவர் பதவி ஆசை கண்ணை மறைத்து விட்டது. குடும்ப உறுப்பினருடைய கட்சியை விட தன் குடும்ப உறுப்பினருடைய நலனை பார்த்து விட்டார். அதன் மீது அவர் அக்கறை கொண்டு விட்டார். அதனால் இனி இவரிடம் பேசி அந்த பயனும் இல்லை என்ற நிலைப்பாடு எடுத்தார். அதை விட இன்னொரு வாய்ப்பு வந்தது. இந்த தமிழ்நாட்டுக்கு இதுவரை கிடைக்காத, இனியும் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக வரும். அந்த ஒரே காரணத்துக்காக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஆகட்டும், வரட்டும் என்று. எங்களுக்கு அதில் சில முரண்பாடுகள் இருந்தாலும், ஆனால் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆகிறார், ஆகட்டும் என்ற நிலைப்பாட்டில் அதை சொன்னோம், அதை வற்புறுத்தினோம். அதை நடைமுறைப்படுத்துங்கள், அதையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். முடியாது. நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சராக வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சராவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துவிடும். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. சமுதாயத்துக்குள்ளே ஒருவரை முட்டிவிட பார்த்தார். ஆனால் அதை நான் பேச விரும்பவில்லை. விட்டுவிடுங்கள். ஆனால் தான் முதலமைச்சரானால் போதும் என்று சொன்னார். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முடிவின்படி நாங்கள் பொறுப்பாளர்களை தேர்வு செய்து ஆளுநரிடம் நாங்கள் கொடுக்கல, முதல்ல அவர் கொடுத்தார், அப்புறம் நாங்கள் கொடுத்தோம். எப்போ அந்த சபாநாயகரிடம் கொடுத்தோம், எப்போ ஆளுநர் சபாநாயகரிடம் கொடுத்தோம், எப்போ கொடுத்தோமோ அப்போதே கட்சியிலே முரண்பாடுகள் வந்துவிட்டது, கருத்து வேறுபாடு வந்துவிட்டது, பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற நிலை உருவாகிவிட்டது. எப்போ கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடுக்குள்ளே கட்சிக்குள்ளே வந்துடுதோ அன்றைய தேதியிலிருந்து பொதுச் செயலாளருக்கான அதிகாரம் முழுமையாக பறிக்கப்பட்டு விட்டது. எங்களை நீக்குகிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு முற்றிலும் துளியும் அவருக்கு அதிகாரம் இல்லை. இந்த நீக்கம் செல்லாது. அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் பொதுவெளியிலே சொல்லிவிட்டோம், இந்த தேர்தலுக்கான தோல்வியை விவாதிக்க வேண்டும், பேச வேண்டும், என்ன காரணம் இதை ஆராய வேண்டும், இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அதற்காக பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று உங்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று சொன்னது பிறகு எங்களை நீக்குவது என்பது சட்டத்துக்கு, கழக சட்ட விதிகளுக்கு புறம்பானது. ஏனென்று நீக்கிறீர்கள்? பொதுக்குழு கூடினால் நாங்கள் வரக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது என்ற ஒரே நோக்கம். அதுதான் பொதுக்குழுவிலே நாங்கள் கலந்து கொள்ள கூடாது என்று. நீங்க என்ன கடவுளே தடுத்தாலும் பொதுக்குழுவிலே நாங்கள் கலந்து கொள்வோம். இது எங்க கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்கள் உயிர், எங்க ரத்தம். பொதுக்குழுவிலே எங்களை கலந்து கொள்வதில் நீங்கள் இல்லை, யாராலும் தடுக்க முடியாது. நாங்கள் தான் எந்தெந்த பொறுப்பில் இருந்தோமோ நாங்கள் தான். உங்களை மாரி எடுத்தோம் கவுத்தோம் என்றோ, யாரையும் தேவையில்லை என்றோ நாங்கள் நினைக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை
இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும், வலுப்பெற வேண்டும். மீண்டும் தேர்தலிலே வெற்றி பெற்று மாண்புமிகு எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கொள்கை, ஒரே சிந்தனை. இன்னைக்கு முதலமைச்சர் திரு விஜய், மாண்புமிகு விஜய் அவர்களுடைய நோக்கம் திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அண்ணா திமுக கொள்கை திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒரே காரணத்துக்காக தான், இந்த ஒரே நோக்கத்திற்காக தான் இணைந்து பயணிப்போம் என்று சொன்னோம். வேற எந்த நோக்கமும் இல்லை. இணைந்து பயணிப்போம் என்று சொன்னோம். வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆக இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற பொதுச்செயலாளர் என்ற முறையிலே எடுத்திருக்கிற இந்த முடிவு தவறு, செல்லாது. இதை கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். தெளிவாக இருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்பிக்கையோடு இருங்கள், தைரியமாக இருங்கள், உற்சாகமாக இருங்கள். விரைவிலே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெறும், வளம் பெறும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும். நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க. ஆகவே அண்ணா திமுக தொண்டை என்னைக்கு மனம் தளர மாட்டாங்க. நம்பிக்கையா இருப்பான், தைரியமா இருப்பான். தலைவர்களுக்கு தான் தொலைந்துருவாங்க. இது SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.